பங்குனி உத்திர தினத்தில் நாம் அனைவரும் விரதம் இருக்க ஆசைப்படுவோம். அந்த விரதத்தை எப்படியெல்லாம் இருக்கலாம் என்பதை இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்கப் போகிறோம். எனவே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பங்குனி உத்திரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறது. பல முருகன் கோவில்களில் இத்தினத்தில் வருடாந்த திருவிழாக்கள், அதாவது மகோத்சவம் நடைபெறும். அன்று அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் கந்த சஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவணபவ என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனையே நினைத்த வண்ணம் இருக்கும். அதனால் மனம் செம்மையடையும். அன்று ஒரு வேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். வயதானவர்கள், உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். நாள் முழுக்க விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலிற்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோவில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோவிலிற்கு செல்லலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாழ்க வளமுடன்.